விஜய் டிவி உண்மையிலே நல்லா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் டீம் இதை கிரியேட் பண்ணாங்க இல்லையா, அவங்க உண்மையிலே நாசமாக தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சீரியஸாக அவ்வளோ கடுப்பு வருது. ஒரு பையன் அவ்வளோ தூரம் உசுரை கொடுத்து விளையாண்டுருக்கான்னு சொல்கிற மாதிரி விளையாண்டுருக்கான். 100 days அவன் மட்டும் இல்லைன்னா டிஆர்பி பிச்சுக்கிட்டு ஊற்றிக்கிட்டு போயிருக்கோம் இவங்களுக்கு பிக் பாஸ் சீசன் 8ல். அவ்வளோ தூரம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த பையனுக்கு உங்களுக்கு அவன் டிசர்வ் பண்ணுற 50 lakhs கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளோ கசக்குது, ஏன் இவ்வளோ எரியுதுன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அந்த பையன் வின் பண்ண அமௌண்ட், அவன் ரைட்லேயே டிசர்வ் பண்ணுற அமௌண்ட்டை அது ஏன் இப்படி கூறு போட்டு விற்கிறீங்க? கூறு போட்டு எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா ஓடின அமௌண்ட் 10 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஓடி போயிட்டு எடுக்க முடியலன்னு திரும்பி வந்துட்டாங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை பவித்ரா வின் பண்ண அமௌண்ட் 5 lakhs இருக்குலாமோன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா ரயன் எடுத்தது 2 lakhs, சௌந்தர்யா எடுக்க போனது 10 lakhsனால் நடுவில் பவிக்கு 2 lakhsங்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் இடிக்குது. ஒருவேளை 5 lakhs இருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலான்னா 2 பெட்டி 2 டிஸ்டன்ஸில் வச்சுருந்துக்கலாம். மொதல் பெட்டி 2 lakhs, ரெண்டாவது பெட்டி 5 lakhsங்கிற மாதிரி வச்சுருக்கலாம். பவித்ரா நம்ம பெட்டர் 2 lakhs பெட்டி எடுத்துக்கலான்னு ஒரு வேளை எடுத்துருந்துருக்கலாம், எனக்கு தெரியல. வின்னரோட அமௌண்ட்டில் இப்போவே இவ்வளோ கூறு போட்டாச்சு, 4.5 லட்சத்தை சுரண்டியாச்சு. இனி அடுத்து 10 lakhs வச்சுருக்காங்க. சப்போஸ் சௌந்தர்யா அதை எடுத்திருந்தாங்கன்னா 14 லட்சம் அவுட்டு. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க லாஸ்ட் இயர் இப்படி தான் போச்சுன்னு. எந்த இயரும் அப்படி கிடையாது மக்களே, தெரியாமல் சொல்கிறாங்க. வின்னர் ப்ரைஸ் மணி ரெடியூஸ் ஆகும்னா அதை ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது பிக் பாஸ் அல்டிமேட்லேயும் இப்பயும் மட்டும் தான் நடக்குது, பிக் பாஸ் 8லேயும் தான் நடக்குது. பிக் பாஸ் அல்டிமேட்டில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க 2வது சேலரி வாங்குறாங்க. ஆல்ரெடி ஒரு 100 days சேலரி வாங்கியிருப்பாங்க, ப்ளஸ் 2வது ஒரு 100 days சேலரி வாங்கி தான் அந்த ப்ரைஸ் மணி அடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த பணமாவது கிடச்சிருக்கும். இங்கே ஆல்ரெடி இங்கே மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாத்த விடையே முத்துக்குமரனோட சம்பளம் ரொம்ப கம்மி. நான் 10,000 நினச்சிருந்தேன், யாரோ ஒருத்தவங்க 8,000 அப்டேட் பண்ணாங்க. இவங்க எல்லாரும் சீரியல் ஹீரோயின், சீரியல் ஹீரோஸ். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி சம்பளம் ஜாஸ்தி. இவங்க எல்லாரும் வாங்கின சம்பளத்தை விட கம்மியாக தான் முத்து ப்ரைஸ் மணியும் அவரோட சம்பளமும் சேர்த்தே வாங்க போகிறாரு. அந்த ப்ரைஸ் மணியும் கூறு போட்டு விற்கிறாங்க. அட்லீஸ்ட் நான் ஒரு 5 லட்சம் குறைப்பேன்னு சொல்லி ஒரு கேஷ் பாக்ஸ் வச்சு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. கூறு போட்டு 2, 5 வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து 10 வரைக்கும் வச்சுருக்காங்க. எவ்வளோ அநியாயமாக, யார் இப்படி ஒரு கேவலமான பிளான் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு முத்து எதுவுமே பண்ணலை. ஏன்னா இவங்க யாருமே இப்போ அட்லீஸ்ட் மற்ற விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் யாராவது டாப்பில் இருந்தாங்கன்னா கூட ஒருவேளை அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரைவல்ரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவர் பண்ணது வெறும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ஷோ தான். ஆல்மோஸ்ட் ஒரு காமனர் தான், அவருக்கு எந்த இதுவும் இல்லை. ஏன் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு அந்த முழு பணத்தை கொடுக்க ஏன் உங்களுக்கு இவ்வளோ கசக்குது? அவ்வளோ கசக்குதுன்னா எதுக்கு அந்த பையனை உள்ளே எடுத்தீங்க? இவெல்லாம் வின் பண்ணவே மாட்டான்னு நினச்சி உள்ளே எடுத்தீங்களா? இல்லை விஜய் சேதுபதி சார் இதை பார்த்துட்டு தான் இருக்காரா? அவர் ரொம்ப கைண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் நிறைய பேருக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் விஜய் சேதுபதி சார், இந்த வீடியோ கேட்டோ இல்லை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க, நீங்கள் பார்த்து பிக் பாஸ் டீமை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு பணத்தில் கொடுங்க. அவங்க பணத்தை எவ்வளோ வாங்குறீங்க ப்ரமோஷன் டாஸ்க்குன்னு? அந்த பையனா ஹனி, அது இது பால், பட்ரு, சீஸ்ன்னு எவ்வளோ ப்ரமோஷன் டாஸ்க் வருது. அது நண்டு லுங்கீஸ்லேருந்து ஒரு தொகை வாங்கியிருப்பாங்க, அதுலேருந்து கொடுக்க வேண்டியதானே. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. சத்தியமாக வெரி வெரி அன்ஃபேர் மக்களே. உங்கள்கிட்ட எல்லாம் ட்விட்டர், இன்ஸ்டா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கோ எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப அன்ஃபேர்னு. அப்போ தான் கொஞ்சமாவது அந்த விஜய் டெலிவிஷன் கொஞ்சமாவது அதை யோசிப்பாங்க. அவங்க ஃபுல் மணி ப்ரைஸ் வின்னருக்கு கொடுத்தே ஆகணும். இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கட்டும், அது இவங்க பணத்துலேருந்து கொடுக்கட்டும். அது ஏன் முத்துவோட மணி எடுக்கிறாங்க? அது அடுத்தவங்க பணம் தானே. உங்களுக்கு அதில் என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட்